வெத்தலை போட்ட சோக்குள்ள நான் கப்புனு குத்துன மூக்குள்ள வந்தது பாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தம் பராபதி இறக்கம் அமர வந்து நின்னா சுரக்கம் அமரம் பேர சொன்னா தான காணவாரு ஏ அத்தால கடிமெட்டு தானங்கோ அமரே பாட்டில தான் கெட்டிக்காரங்கோ அத்தலை கொண்டு ஓரம் நான் தொத்தலா தெரிஞ்ச நேரம் என் அத்த மக என பார்த்தா இதுல முத்துச்சரம் கூட கேட்டா வெத்தலை கொண்டு ஓரம் பூவோல எச்சனக்காங்கொட்டும் கூட வாடாமல்லி வாடாமல்லி பூவாலகே எச்சனக்காங்கொட்டும் கூட வட்ட நிலவ போல ஏச்சினச்சா சொட்டு கூட வடிவாட வடிவலகா ஏச்சினச்சா சொட்டு கூட உருட்டி முழிக்கையில எச்சனக்காங்கொட்டும் கூட உடம்பெல்லாம் உடம்பெல்லாம் சிலிக்குதடி எச்சனக்காங்கொட்டும் கூட உருட்டி முழிக்கையில ஏச்சினச்சா சொட்டு கூட உடம்பெல்லாம் உண்மையிலே ஏ பாபு நோத்தா ஒரு தாவு தாவு 21 வருஷமா எத்தனையோ டான்ஸை சந்திச்சிருக்கேன் அத்தனை டான்ஸுக்கு ஒரு திறமை உண்டு ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற இந்த கருவா முண்டைக்கு ஒரு திறமை உண்டு இங்க பாருங்க அப்படி சொல்லி கருவா முண்டைன்னு இப்பதான் கருப்பா இருக்க மாதிரி உங்களுக்கு ஆமா இனிமே கருப்புன்னு யாராவது நம்புவாங்களா 70 கிராம் பெயிண்ட் அடிக்கலைன்னா உன்னை எலி கூட டொங்காசு போடாது இங்க அப்படி சொல்லாதே நீங்க விடிஞ்ச மாதிரினா கருப்புன்னு சொன்னா ஏத்துக்கவே முடியாது பார் ஏன் நான் சிங்கத்தை பார் இத்தனை ஆளுகள் உட்கார்ந்துருக்கும் போது கவட்டுக்குள்ள விட்டு போறேன் பாரு இவன் தான் ரேஸ் 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 எதுக்கு உழந்து கூட்டத்துக்கலையா தம்பி தம்பி கல்லை விட்டு எரியக்கூடாதுப்பா பெரிய கருங்கலை கொண்டு வந்து எரிஞ்சு மண்டையை உடச்சு விடுப்பா பிள்ளை வறந்திருக்கு மசுறு மாதிரி இன்னும் வருங்காலத்துலாம் நடிகர் எல்லாம் முன்னாடி ஏதாவது அமைச்சுக்கிட்டு நாடா அண்ணாத்தேன் இல்லைன்னா அருவாட்டை கூட எறிவாங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கணுங்கிறியே எல்லாம் உன்னையால தாண்டி எல்லாம் உட்காந்துங்க அவங்க பாடுற ஆடினது எவ்வளவு கண்ட தான் கல்ல விடுறீங்க ஏன் கல்ல விடுறேன் அத்தாச்சி பார்க்க தொந்தர முடியும் என்ன உன்னைய விட முடியல கல்ல விடுறேன் இந்த வயசுல யாருமே விட முடியாது பார்க்கத்தான் முடியும் இந்த திமிரு மயிர் பேச்செல்லாம் இந்த பச்சை ஆகாதுட்டானே சத்தியப்பிரியா சொல்லுங்க ராதா ஒரு நாளைக்கு சட்டியை கலட்டுறியா என்னென்ன பெரிய கழட்டிட்டு வேடிக்கை புரியலா நான் யூரின் கூட்டு போவேன் எங்க என்னை பத்தி உனக்கு தெரியாது என்னை பத்தி உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன் இன்னைக்கு என்னை பத்தி எனக்கே தெரியாது நீ என்ன பண்ணிடுவ நீங்க என்ன பண்ணுவீங்க நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் நானும் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீங்க எதை செஞ்சாலும் நானும் செய்வேன் இந்த திமிருக்கு தானே உன் புருஷன் புழக்க போறேன் இந்த திமிருக்கு தானே உன்னை புழக்க போறேன் நான் இப்ப ஆனா ஆண் சிங்கங்களை பூரா பார் பெண் சிங்கங்களையும் பாரியா எங்க பெண் சிங்கங்கள் இங்க பாரு ஒரு பக்கமா உட்காந்துருக்கா என் சிங்கம் போறா பெண் சிங்கம் சொன்ன உடனே அங்க ஒரு தங்கச்சிக்கு பாரு ஆமா பெண்களும் சிங்கம் தான்யா வேர்ல்டு ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் வாங்கிட்டேன் உங்களெல்லாம் கட்டி மேய்க்கிறது தங்கப்பதக்கம் வாங்குற மாதிரி தான் இந்த இடத்துல எந்த இடத்துல வேணாலும் பெண்கள் ஜெயிக்கலாம் சரிங்க ஆனா அந்த பூதிவர மேடையில ஆண்கள் தான் ஜெயிப்போம் எங்க படுத்துற வாய்க்கல் பேசுறீங்களே எப்பொழுது பெண்களுக்கு அடக்கம் என்ன பேச விட்டு பேசு பிறைத்தனி முண்டை பேசுங்க பிறைத்தனி பேல பேசியா ஏய் எரியப்பா எப்பாய் இருப்பா ஒரு பொம்பளை பேசின அன்னைக்கு நம்ம எல்லாம் போய் செக்கானத்தில் நாட்டுக்கு சாகணும் இருப்பா பாரு பூதிபுரத்தில் ஒரு சேம்பிள் பாக்குறியா ஆஞ்சிங்களை கை தூக்குங்க எங்க அன்னைங்கெல்லாம் என் தம்பியெல்லாம் தூக்குங்க இந்த தூக்காத எல்லாம் வீட்டுக்கு போங்கப்பா எனக்கு பெரிய அசிங்கமா இருக்குது பொம்பளையால தூக்க சொல்லு ஆத்தா பெண்களும் தூக்குங்க பத்தியல அது என்ன மேடம் தூக்கணும் சோறுல கீழே ஓட்டிய புரிஞ்சேன் அடிப்பாங்கன்ட்டு தம்பி நீங்க கை தூக்குடா அவங்க மூத்திரத்தை கால் லிட்டர் குடி எங்க இறங்க அதையே நான் வாங்கி குடிக்க நீ வாங்கி குடிய காலை இறக்கட முத சிறுவர்கள் மூத்திரத்தை சாப்பிடுவது இருமலுக்கு நல்லது இங்க பாருங்க பெண்கள் நினைச்சாதான் பெரிய ஆளு மூத்திரத்தை சாப்பிட்டால் மரணத்துக்கு நல்லது நல்லது மறந்து சொல்றீங்க எங்களுக்கு பெரிய ஆளு மூத்திரத்தை மட்டும் சாப்பிட கூடாது வேற ஏன் அவன் ஆரம்ப காலத்துல இருந்தே அடிச்ச சரக்குகள் வெவ்வேறு பிராண்டட் அதனாலதான் மூத்திரம் திஸ் கெமிக்கல் திஸ் விஷவாயு உங்க மருந்து எங்களுக்கு வேண்டான்ட்டேன் நானு ஆனா தாய்மார்கள் எங்கே பருப்பு வேகவில்லையே ஏன் பருப்பெல்லாம் வேகம் இப்ப நான் சொன்னா என் தம்பி என்ன பண்ணான் தெரியுமா என்ன
டவுசரே கழட்டிட்டு முண்டமா நிற்பேன். பாருமா. ஆனா இன்னைக்கு செய்ய விட மாட்டேன். ஆனா நீ மட்டும் ஒரு சட்டியோட நில்லு, என்ன ஆகும்? இந்த மேடையே இருக்காது. இது என்ன கூட்டம்? தேனியில இருந்து வண்டி பிடிச்சி வந்துருவாங்க. தேனியில இருந்து வந்து இந்த மரங்கள் எல்லாம் சாச்சி விட்டு இந்த கட்டணம்லாம் இடிச்சிருவாங்க. இடிச்சுட்டு 1000 பேர் உன் மேலதான் படுத்திருப்பேன். நீங்க அப்படி தெரிஞ்சா பிரச்சனை இல்லை. ஏய், காலமே பொம்பளை காலம் ஆகி போச்சு. அப்படி சொல்லாதே. நீங்க உங்க காலம் உண்டு, உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. ஒரு ஜவுளி கடையில சத்தியப்படியா சொல்லுங்க, ஒரு பொம்பளையாள் நின்றுக்கிட்டு நல்லா லிப்டிக்க போட்டு அப்படியே சேலையை கட்டி வாங்க ப்ரோ உள்ள என்ன பார்க்குறீன்னு சொன்னா, ரோட்ல நடந்து வரேன் முத கொண்டு அங்கேதான் நிற்கிறேன். காசே இல்லாட்டாலும் சும்மா வேட்டியை பிரிச்சு பார்த்துட்டு அந்த பிள்ளை முகத்தை பார்த்துட்டு வந்துடுவேன். பார்க்கல. இதுவே செக்கானத்தில் ஒரு ஜவுளி கடையில் தண்டி மீசையோட ஒரு ஆள் வாங்கப்பா என்ன வேணும்ப்பானா நம்மளால சொல்ல ஒரு மசுறு வேணாம்ப்பா, நீ போய் அங்கிட்டு படுப்பா மசுறு, நான் போய் சீமக்கரில் அடிச்சுக்கிறேன். பெண்களை பார்த்தாலும் கூட்டம் கட்டி ஏறுது. ஏன்னா ஆண்களுக்கு அன்றைய காலத்திலே விளையாட்டு போட்டி கண்டுபிடிச்சாங்க. கபடி, இலவட்ட கல்லு தூக்குறது, கயிறு இழுக்கிறது, கம்பு விளையாடுறது, கிரிக்கெட்டு, கபடி சொல்லியாச்சு முண்டை. ஆனா பொம்பளைக்கு தான் விளையாட்டுல ஈஸியான விளையாட்டு. எப்படி? ஸ்பூன்ல எலும்பு சம்பளம். இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க விளையாட்டு போட்டி பொங்கலுக்கு. அது என்ன? பொண்டாட்டியை தூக்கிட்டு புரிஞ்சு ஓடுறது. அந்த விளையாட்டு போட்டி கண்டுபிடிச்சவன் 100 வயசுக்கு நல்லா இருக்கணும்டா. ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க ஊர்ல ஒரு வேலை பார்த்து விட்டாங்க. என்னன்னு? புருஷன் ஆளு ஓமக்குச்சி மாதிரி, பொண்டாட்டி 1 டன் இருக்கும். பாவம் அது வயசுக்கு தின்னி கூதிமாக இந்த தண்டி பொம்பளை தூக்குனார. அவ என்ன பண்ணிவிட்டேன், அம்பேரு விசில ஊதனோட எல்லாரும் பொண்டாடி தூக்கிட்டு எல்லாம் போட்டு ஓடிட்டாங்க. இவன் ஒத்த காலை நகட்ட முடியல. இவனு இங்கிட்ட ஆட்டுறியா அங்கிட்ட ஆட்டுறியா, கீழே குனிஞ்சாம் பாரு. இந்த பொம்பளையோட ஒருத்தன் தொடர்வா இருந்திருக்கியா, அவன் தூக்கிட்டு ஓடிட்டான். அப்புறம் செருப்பு கிட்ட அடிச்சு இன்னொரு விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன விளையாட்டு? புருஷன் ஓடியாந்து பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கணும். நல்ல விளையாட்டு தானே இது. எப்படித்தான் நம்ம வயலுக்கு யோசிக்கிறாங்களா? நீங்க விளையாடுறீங்களா? அப்படித்தான் ஒரு ஆள் ஓடியாந்து முத்தம் கொடுத்தியா. சரி, அவன் பொண்டாட்டிக்கு எத்து பல்லு. அதுக்குந்தா இவன் ஓடியாந்த வேகத்துல ஒப்புன்னு குடிச்சா. என்னாச்சு? உதட்டுக்குள்ள மாட்டிக்கிருச்சு. ஐயா, 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும் பிணைஞ்சிட்டு அங்கே சார பாம்பு நல்லா மாதிரி. கடைசியில் தை பொங்கலுக்கு அவன் பொங்க வைக்கல, அவனுக்கு 120 தையல் போட்டாங்க. இந்த விளையாட்டு எப்போ வைப்பாங்க? இங்க வாருங்க ஆத்தா சிரிக்கிறத. ஏய், இன்னொரு விளையாட்டு வச்சிருக்காங்களப்பா. அது என்ன விளையாட்டு? பலூனை அப்படி வச்சுக்கிறது. புருஷன் ஓடியாந்து நங்குன்னு இடிக்கணும், உடைக்கணும். அதுல கேளு, எங்க ஊர்ல மாத்தி வச்சாங்க. சரி, பொண்டாட்டி ஓடியாந்து இடிக்கணும். இடிச்சா புருஷன் பலூனை புடிய வச்சிருந்தேன். ஐயோ, பொண்டாட்டி ஓடியாந்து டம்மு பலூன் போயிச்சா. பலூன் விளையிக்கிருச்சு, அவன் கொட்டை தெரிச்சு போச்சு. ஐயோ, இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார் இந்த விளையாட்டெல்லாம்? இந்தாங்க ஆத்தா வருதுவாரு. ஆத்தாவுக்கு என்ன? எதுக்கு அந்த காலத்து பொம்பளை ஊரா காதை வளர்த்துச்சு. புரிஞ்சேன் சொன்னோடி கேட்கலைன்னா காலை கட்டி காதுக்குள்ள கட்டி வச்சிரும். ஆமாங்க. தண்டட்டி ஓட்டுறது எதுக்கு? எதுக்கு? அந்த காலத்துல கிழவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா தண்டட்டியை அடகு வச்சு காப்பாத்தி போடுமா. ஆமா, அதை வச்சு காப்பாத்திக்கலாம்ல. இன்னைக்கு எல்லா பொம்பளையிலும் போட்டிருக்க தோடே இப்படிதான். அதை எந்த புருஷனும் தண்ணியை போட்டு நைட்டு பூரா கலட்ட முடியாது. அதை கொண்டு வச்சு காதை ஒட்டி இருக்கு. இவனும் கலட்டி பார்ப்பேன், காலையில தண்ணி அடிக்க தேவன், கடைசியில முண்டை போதையிலே படுத்துருவேன். ஆனால் உலகத்திலே பெண்களுக்கு நிகராக உங்களை எல்லாம் இரவு பகலாக தூங்க வைத்து விட்டு குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரே ஜீவன் யார் என்றால் ஆண் சிங்கங்களே, ஆண் சிங்கங்களே என்று சொல்லி இந்த பூதிபலத்திலே இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்து இதோ பொங்கலுக்குண்ட போகிறேன். பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் குழந்த கட்டுறாரு. பெண்களும் அப்படிதாயா? நீங்க பேசுங்க மேடம். இவ்வளவு தூரம் வாழ்க்கையில பேசுறீங்க. உங்களெல்லாம் சமாளிக்கணும்னா ஒரு பொம்பளை வேணும் குடும்பத்துல, சரிதானே? ஒரு பொம்பளை நினைச்சாதான் உங்க வாழ்க்கை, உங்க பொம்பளை நினைச்சாதான் வாழ்க்கையில மோச்சம். இன்னும் மெதுவா இல்லைன்னா அவ்வளவுதான் உங்க பொழப்பு வீச்சம். பொம்பளை நீங்க எதுக்கு உதவுறிய? எதுக்கு உதவலன்ற? எங்க உங்க கல்யாணம் வந்து உங்களை சோறாஜி போடணும், உங்களை பார்க்கணும், உங்க பிள்ளைகளை பார்க்கணும், உங்க குடும்பத்தை பார்க்கணும்.
இதே கும்புற உன்னைய கும்புறேன். ஏன்? பொம்பளைய துணியை துவைக்கணும், பாத்திரம் வளர்க்கணும். ஆமா, சோறாக்கணும், புருஷனை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், இனிமேல் புருஷனை பெத்தவங்களை பார்க்கணும். அதான் என்னத்தா? இனிமேல அந்த வார்த்தையை பேசாத. ஏன்? நிறைய ஆம்பளைய பொண்ணு கிடைக்காம திர்றேன். இனிமேல ஆம்பளைக்கு ஆம்பளை தான் உதவி. பெண்கள் வேண்டாமா? கல்யாணமாகாத ஆம்பளை எல்லாம் பொண்ணு கிடைக்கணும் வேதனைப்படாத. ஆம்பளைக்கு ஆம்பளை சீமக்கரில் போய் குனிஞ்சுக்க. அப்பெல்லாம் பெண்கள் நிறைய மாத்தி மாத்தி குடிஞ்சுக்கிட்டு சீமக்கரில் ஓட்டு அடிச்சுக்கிட்டு வந்தோம். பெண்கள் உதவி வேண்டாமா உங்களுக்கு? செருப்படுத்து அடிச்சு ஓமா பிறை தண்ணி கூதி. நீங்களே சாப்பிடுங்க, உதவிக்கு ஆள் வேண்டாம். மை ஸ்டூடெண்ட் வர போறாங்க. யார் அவங்க? என் தம்பி முடிவெட்டைய பார்த்தாயா? அவன் அழகன். ஏல இப்படி ஒரு வெட்டாடா என் பேரை கெடுக்க. ஏன் மசுரை அப்படி வெட்டுறேன்? ஏன் அப்படி வெட்டுறாங்க? ஸ்டைலா? அப்படினாச்சு ஏதாவது ஒரு கப்ளிங் கிடைக்கலாம். ஆனால் மண்டையிலே கப்ளிங்கை வரிந்திருக்கிறான் அவன். கப்ளிங் வெட்டாது. இரவு நேரத்தில் லைட்டை போட்டு ஏன் வண்டியை ஓட்டுறேன்? ஏன்? அவனுக்கே தெரியல. இருட்டா இருக்கணுங்க. என்னுடைய மாணவர்கள் வர போறாங்க. ஆனந்தராஜ், பப்புளு. பப்புளு கை தட்டலாம். வந்து என்ன பண்ண காத்திருக்காங்களோ. சிறகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் விட்டு சீமானார் பத்த மக அண்ண பொண்ணு நடைய. நீ செடிக்கு செடி குந்தலாமோ பொண்ண பொண்ணு நடைய. சிறகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சங்க சீமான பெத்த மக அண்ண பொண்ணு நடைய. நீ செடிக்கு செடி. அகில உலகத்தையும் இந்தியாவை பார்த்து பயந்து திரும்பி பார்க்க வைத்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அதே போல அகில உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரையுமே இந்த நாடக உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தவர் அன்பு மாமா கள்ளிசேரியைச் சேர்ந்த எம்கேஆர் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஏலே நோத்தா மயனே, பிறந்த நாளைக்கு எந்த ஊர்ல நோத்தா புருஷன் வீட்டில் கட்டி மேல சொன்னாங்க. ஏண்டா மடு பாலு முண்டை. நாளை காலையில புருஷன் உன்னை வெட்டுவேன் வெட்டுவேன் வெட்டு. எப்பா ஐயா இந்த கொலா வச்சிருக்க ஐயா இங்க வாங்கயா. இதுல எது கொலா எது மனுஷன்? ஐயா சாப்பிட நேரமாய் விட்டதால் பூதிபுரம் கிராமத்தால் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். சொல்லுங்க. சாப்பிட நேரமாயிட்டதால் பூதிபுரம் கிராமத்தார்கள் அரிசி வந்து உட்காருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு காதுல வேற மாதிரி கேட்குது. செருப்பு டாச்சு போனேன். ஏய் அதே உன் மயன் மூத்தவன். அங்க செக் பண்ண கூடாது, ஏற்கனவே வேகத்தடர். பெத்தாதான் செஞ்சதா அது? எங்கடா ஆலோசனை? டேய் ஆடம் கொப்பமானே. ஏய் கொலையா கொண்ட கொலையில வைக்காத. அத்தா பெட்டக்ஸ்ல தொக்கு எடுக்கிறாரு. ஏலே என்னோட பொறுத்தாங்க ஐயா அது சோக்கர் கிடையாது, அது 12 தாயம். எங்க கூப்பிடுறான் வேடிக்கை பார்க்கவா? எங்க அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் ஒரு உண்மையை சொல்றேன், ஒரு நிமிஷம். பப்புல எல்லாரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. இவன் சட்டை இல்லாமத்தான் வருவேன். எங்க அண்ணன் சொல்லுது இப்படி இப்படின்னு. அது கதையை கேளு. சட்டை இல்லாம வந்து இப்போ 15 யூடியூப்புக்காரங்க ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. சட்டை இல்லாம வந்ததுக்கு செக்ஸ் வீடியோ கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ 15 சேனல் புகஞ்சு போச்சு. ஏய் உன் மயந்தேன் இத்த பெருசா? ஏய் அம்மாட்ட பால் இல்லப்பா, அம்மா வத்து மாடு. அப்பாட்ட வாங்கிப்பா. எப்ப சென்னை பிடிக்கும் பால் குடிக்கும்? அம்மா சென்னை பிடிக்காது. அம்மா கர்ப்பப்பை எடுத்து 8 வருஷம் ஆச்சு. அட பாவியலா, இனிமே தான்டா அம்மா ஆகணும். பாலிம வாங்கி போ. அப்பு இங்கிட்டு வாப்பு தலைங்க போ. எலரசி ஓவியமே ராசா எனக்கு ஏத்த சித்திரமே. சித்திரத்தை நம்பி எல்லோ புள்ள முத்திரைய பறிச்சனடி.
நாளை புண்ண போய்க்குங்க ஐயா. பிறந்த நாளைக்கு அன்னைக்கு பொம்பளை ஆள்கிட்ட போகக்கூடாது. பொம்பளை வாடா ஆகாது, குலசாமிக்கு ஆகாது. சொன்னா கேள். அப்போ எல்லாரும் பிறந்த நாள் வந்தா பொண்டாட்டியை கொண்டு போய் ஆத்தா வீட்டில் விட்டுருவாங்களா? ஆத்தா வீட்டில் விட மாட்டாங்க. இல்லை, பிறந்த நாளைக்கு தாண்டா சந்தோஷமா இருப்பாங்க. நீ பிறந்த நாள் அன்னைக்கே வேகத்தடை ஓடுறிய, மற்ற நாள் என்னமோ கட்டி பிடிக்க வச்சது மாதிரி மயிறு வாங்கிக்கலாம். அன்னைக்கெல்லாம் கூட்டு போனேன். ஒத்தையில ஒரு எரிய அத்த மக புள்ள நம்ம செத்தருந்து பேசிடுவோம். இது புதிய ஊராயல்ல, நம்ம செத்தருந்து பேசிடுவோம். இது புதிய ஊராயல். அவ்வளோதான், ஆக்கர் போட்டார். ஐயா, எல்லாத்தையும் நான் ஆக்கர் போடுறதுக்குள்ள அவன் முந்திட்டான் ப்ரோ. வெளிநாட்டுக்கு